जय सद्गुरु महाराज की जय। जय श्री पूज्य श्री श्री अम्माவுக்கு जय। राधे कृष्णा। லோகத்துல ஜீவர்கள் எல்லோருமே தங்களுடைய நினைவுகள் தான் எப்பொழுதுமே சரியா இருக்குன்னு ஒரு அஜ்ஞானத்துல இருக்கா. இந்த அஜ்ஞானத்தின் காரணமாகவே தான் இந்த ஜீவர்களுக்கு சகலவிதமான துன்பங்களும் இந்த வாழ்க்கையில உண்டாகிறது. இந்த அஜ்ஞானம் நாசமாகணும் அப்படின்னு சொன்னா இது அஜ்ஞானம் அப்படின்னு உணர்ந்து சொல்லக்கூடிய ஒருவர் அவசியம். இது அஜ்ஞானம், இதனால் உனக்கு துன்பம் உண்டாகும். இது ஞானம், இதனால் உனக்கு ஆனந்தம் உண்டாகும்னு இந்த ஜீவர்களுடைய புத்தியில உரைக்கும்படியாக சொல்லணும். அப்படி சொல்லக்கூடியவர் தான் சத்குரு. அந்த சத்குருவுடைய கிருபைதான் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடியதான பலம் உடையது. அதனாலே பாவம் பண்ணிட்டு கிடக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பாவம் பண்ண முடியாததான ஒரு ஸ்திதியில கொண்டு வந்து குருவானவர் நம்மளை கொண்டு வந்து வைக்கலாம். ஏன்னா பாபமே எல்லா விதமான துன்பத்திற்கும் அஸ்திவாரமாகவே அமைகின்றது. அதனால அந்த குருவுடைய சரண கமலங்கள்ல திடமான விசுவாசம் வேணும். எந்த காலத்திலேயும் அந்த குருவை விட்டுட்டு நீங்கும்படியான ஒரு சந்தர்ப்பமே வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அஜ்ஞானத்தினாலையும் அகம்பாவத்தினாலையும் நாம் தான் குருவை விட்டு நீங்கிறோமே ஒழிய ஒரு நாளும் குரு நம்மை விட்டு நீங்கிறது கிடையாது. அதனால எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் பகவானுடைய நாமசங்கீர்த்தனை சொல்லி நான் குருவை விட்டு பிரியாதிருக்கும்படியான ஒரு வரம் கொடு. எத்தனை கோடி ஜென்மங்கள் ஆனாலும் இந்த குருவுடைய சரணகமலங்கள்லயே நான் கதியா கிடக்கும்படியான ஒரு வாழ்க்கையை கொடு அப்படின்னு கேட்டுருக்கணும். ஏன்னு கேட்டா குருவுடைய சரணகமலங்கள் இருந்துட்டோம்னா முட்டாளா இருந்தா கூட வாழ்க்கையில ஜெயிச்சுடலாம். மூர்கனா இருந்தாலும் வாழ்க்கையின் ஆனந்தத்தை பார்த்துடலாம். அதனால எப்பொழுதும் குருவுடைய சரணகமலங்கள்ல ஒரு திடமான விசுவாசம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணணும். அந்த குருவுடைய திருவடியில் இருக்கிற சுகம் உலகத்துல வேற எங்கேயுமே சுகம் கிடையாது. ரொம்ப அழகா சொல்றார் ருத்ர பகவான். சார்வாக வைஷ்ணவ மதே சுகம் பிராபாகரே நஹி குரோ பாதாந்திகே யத்வத் சுகம் வேதாந்த சம்மிதம். அதாவது குருவுடைய திருவடியுடைய பக்கத்துல இருக்கும் பொழுது கிடைக்கிறதான ஒரு ஆனந்தம் நிஜமாகவே எத்தனையோ மதங்கள் இருக்கு லோகத்துல. வைஷ்ணவ மதம், சைவ மதம், ஷண்மதம், என்னென்னமோலாம் சொல்றா. இந்து தர்மம் இல்லாம மற்ற மதங்களும் இருக்கு. இது எல்லாம் இருந்தாலும் கூட குருவுடைய சரணகமலங்கள் பக்கத்துல இருக்கும் பொழுது இருக்கிற ஒரு தைரியம், ஒரு மனசாந்தி, ஒரு சமாதானம் நிஜமாகவே உலகத்துல எந்த மூலையிலும் எங்க ஓடினாலும் கிடையாது. அந்த குருவுடைய சரணகமலங்கள் பிடிச்சுட்டே இருந்தோம்னா இந்த சரணகமலங்களோட ஒரு ஸ்பரிச சுகம் கிடைச்சுடுத்தினாலே நிஜமாவே ஜென்மா அவ்வளவு சுகமா இருக்கும். வாழ்க்கையுடைய யதார்த்தம் புரியும். அந்த சரணகமலங்கள்ல நிஜமாவே தன்னை கொண்டு அர்ப்பணம் பண்ணிடணும்னு தோணும். இந்த சரணகமலங்கள் பார்க்க 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 ஹிருதயத்தில் நிஜமாகவே ஒரு சுத்தமான பிரேமை நமக்கு தெரியாமலேயே உற்பத்தி ஆகும். பல பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது குருவுடைய சரணகமலங்களுடைய மகத்துவம். ஏதோ மனுஷர்களுடைய கால் போல நினைச்சிருக்கா. மனுஷாளுடைய பாதம் வேற, குருவுடையதான திருவடி வேறு. ரெண்டுத்துக்கும் பல வித்தியாசம் உண்டு. ஏன்னா இந்த குருவுடைய திருவடி பகவானையே தாங்கும்படியான சரீரத்தை தாங்கும்படியான ஒரு திருவடியா இருக்கு. அதனால அந்த குருவுடையதான திருவடி பாத கமலங்கள் அத்தனை சிரேஷ்டமா இருக்கு, அத்தனை வசதியா இருக்கு. சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான் ரொம்ப சிரேஷ்டமான மகானுபாவர். அவரை பொறுத்த வரைக்கும் சுவாமி ராமானுஜரை காட்டிலும் எதுவுமே பெரியது கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு நெல்கோட்டை திருநாராயணபுரத்துல வசிக்கும்படியான ஒரு நிர்பந்தம் வந்துடுத்து, ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சுடுத்து. அந்த சந்தர்ப்பத்துல கூரத்தாழ்வானுடைய 2 கண்களும் பறிபோயிடுத்து. இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்துக்காக தன்னுடைய கண்களையே இழந்துட்டார் இந்த கூரத்தாழ்வான். ரொம்ப விசேஷமான ஒரு பக்தர், அத்தியாச்சரியமான ஒரு சிஷ்யர். அந்த கூரத்தாழ்வான் கண்ணு போயிடுத்து.
பகவானை சேவிக்கலாம்னு வந்தா. ஸ்ரீரங்கம் ரங்கநாதனை சேவிக்கலாம்னு வந்தா. ரங்கநாதன் முன்னாடி போய் நிக்கலாம் அப்படின்னு வந்தா. உடனே அங்க நிறைய சேவகர்கள்லாம் இருந்தா. ராமானுஜர் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழைவதற்கு அருகதை கிடையாது, அதிகாரம் கிடையாது உத்தரவு போட்டுட்டான். அந்த ராஜனுடைய துர்புத்தி, ராமானுஜருடைய பலம் தெரியாம இப்படி ஒரு உத்தரவு போட்டுட்டான். உடனே சில வைஷ்ணவர்கள்லாம் வந்து சொன்னார்கள், இவர் ரொம்ப உத்தமர், நல்லவர், இவரை உள்ள அனுப்பலாம், இவர் ஸ்ரீரங்கநாதனை சேவிக்கலாம், எந்த விதமான இடைஞ்சலும் யாருக்கும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே சேவர்களும் சரி இவர்கள்லாம் சொல்றாளே நீங்க போய் பார்த்துட்டு வாங்கோ அப்படின்ட்டார். உடனே கூறத்தான் சொன்னா, எனக்கு ரங்கன் வேண்டாம், என் ராமானுஜருடைய சம்பந்தம் தான் எனக்கு நித்தியமா வேணும். ராமானுஜ சம்பந்தம் போனா தான் ரங்கன் கிடைப்பான்னா எனக்கு அந்த ரங்கன் வேண்டாம். எனக்கு ரங்கநாதனுடைய சம்பந்தத்தை காட்டும் என் சுவாமி ராமானுஜர் என் குருவுடைய சம்பந்தம் தான் எனக்கு தேவை. அதனால நான் ஸ்ரீரங்கத்துக்குள்ள வரமாட்டேன், ரங்கநாதனை சேவிக்க மாட்டேன், எனக்கு சுவாமி ராமானுஜ சம்பந்தம் இருந்தால் போதும், நான் ஜென்ம ஜென்மாந்திரத்திலே ஆனந்தமாக இருப்பேன். ரங்கனையே பார்த்தாலும் கூட ராமானுஜ சம்பந்தம் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையில துக்கம்தான். அதனால எந்த காரணத்தை கொண்டும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாராம். அவருடைய திருட வைராக்கியத்தை பார்த்து அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு போனார். அவ்வளவு தூரம் ஆச்சாரிய பக்தி. அந்த ஆச்சாரிய பக்தி உங்களுக்கு வரணும். மதத்தினாலே மனசுல சாந்தி இல்லை, குரு திருவடினாலே மட்டும்தான் மனசுல சாந்தி. அதனால எப்பொழுதும் பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுடைய திருவடி கமலங்கள்ல, சரண கமலங்கள்ல நீங்காத பக்தி வேணும்னு பிரார்த்தனை பண்ணி வாழ்க்கையை பிரயோஜனமாக்கி கொள்ளுங்கள். ராதே கிருஷ்ணா. ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய்.